காலை வணக்கம் குழந்தைகளா. நாம் இன்றைய வகுப்பில் எடுத்துக்காட்டு 5.20 பார்க்க உள்ளோம். கேள்வி என்னவென்றால் a ஆஃப் 6, -1, b ஆஃப் 8, 3 மற்றும் c ஆஃப் 10, -5 ஆகியவற்றை முனை புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் காண்க. அதாவது கண்ணா, முக்கோணத்தினுடைய 3 புள்ளிகள் முனைகள் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ முக்கோணத்தின் 3 புள்ளிகள் என்னென்ன? a ஆஃப் 6, -1, b ஆஃப் 8, 3, c ஆஃப் 10, -5. இதை x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம் கண்ணா. அடுத்தது பாருங்க, முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம்கான ஃபார்முலா g of x, y equal to g of x1 plus x2 plus x3 divided by 3 y1 plus y2 plus y3 divided by 3. இப்போ x1 x2 x3 நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இதை பார்த்து நீங்கள் எது x1 x2 அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். எழுதின பிறகு 6 plus 8 plus 10 எவ்வளோ கண்ணா? 24. அப்போ 24 divided by 3. இப்போ பாருங்க, 3 minus 1 நமக்கு என்னது கண்ணா? 3 minus 1 2 வரும். அடுத்தது என்ன இருக்கு? 2 -5 plus 2 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? -3 வருமா? அப்போ -3 divided by 3 g of 8, -1. therefore முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் g of 8, -1 ஆகும். சரியா கண்ணா? இந்த சம்ம நல்ல பொறுமையாக புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப 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 ஈஸியான சம். சரியா? சரி, அடுத்த சம் போலாமா? அடுத்தது பாருங்க, எடுத்துக்காட்டு 5.21. அதாவது 1, -6 மற்றும் -5, 2 ஆகியன ஒரு முக்கோணத்தின் 2 முனைப்புள்ளிகள் மற்றும் நடுக்கோட்டு மையம் -2, 1 எனில் முக்கோணத்தின் 3வது முனைப்புள்ளியை காண்க. அதாவது முன்ன என்ன சொன்னாங்க கண்ணா? ஃபர்ஸ்ட் நமக்கு 3 முனைகள் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்மள நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு 2 புள்ளிகள் கொடுத்துட்டாங்க, நடுக்கோட்டு மையமும் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம 3வது முனையை கண்டுபிடிக்கணும். சரியா? ஆல்ரெடி நமக்கு கொடுத்த அந்த 2 முனைகள் என்னென்ன? a of 1, -6, b of -5, 2 நமக்கு தெரியும். இப்போ நமக்கு எதுவுமே தெரியாதது என்ன? c தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எதுவுமே தெரியாதனால அது நம்ம xyன்னு வச்சுக்கிறோம். அப்போ x3, y3 நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் நமக்கு என்னதுன்னு தெரியும் இல்லையா? g of x, y equal to x1 plus x2 plus x3 divided by 3 y1 plus y2 y3 divided by 3 அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? இதை நம்ம அப்ளை பண்ணுறோம். நமக்கு தான் x1 x2 அதெல்லாம் என்னென்னு தெரியும் இல்லையா? அதில் வச்சு அப்ளை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா? இந்த ஏவோட அந்த இது நமக்கு வேரியபிள்ஸ் x1 x2, b x2 y2, c x3 y3. அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த 2 இருக்கு இல்லையா? இந்த 2 அதாவது எக்ஸோட அந்த இதை நம்ம இந்த இது கூட நம்ம சமன்படுத்துகிறோம், ஈக்குவேட் பண்ணுறோம். அடுத்து 1 அந்த ஒய்யோட இது கூட நம்ம என்ன பண்ணுறோம்? சமன்படுத்துகிறோம். ஏன்னா எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸும் சமன்படுத்துகிறோம், ஒய்யும் சமன்படுத்துகிறோம். அப்போ சமன்படுத்தும் போது நமக்கு இந்த மாதிரி வருது. இப்போ -1 ப்ளஸ் -5 ப்ளஸ் x3 divided by 3 equal to -2ன்னு இருக்குது. இப்போ 3 அந்த பக்கம் போகும்போது நமக்கு -3 × 2 -6 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ இந்த 3 இங்கே போகும்போது நமக்கு என்னென்ன ஆயிரும்? -3 × 2 -6 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 + -5 + x3 = -6 நமக்கு கிடைச்சிருதா? அடுத்து இங்கே இருக்கிற -4 நமக்கு என்ன ஆகுது? இந்த சைடு வருது. இங்கே இருக்கிற இந்த மைனஸ் இது இந்த சைடு வரும்போது நமக்கு என்னவா மாறுது? மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறி +6 ஆகுது. அப்போ -6 + 4 நமக்கு என்ன கிடைக்கும்? x3 = -2. இப்போ அதே போல் இந்த சைடு பாருங்கள், இந்த 3 இந்த பக்கம் வரும்போது நமக்கு 1 3s are 3ன்னு வரும். அப்போ இங்கே 3 நமக்கு கிடச்சிருது. அடுத்தது பாருங்கள், இங்கே இந்த 4 -6 + 2 அப்படின்னு -6ல் +2 போயிடுச்சுன்னா -4 கிடைக்கும். இந்த 4 நம்ம இந்த பக்கம் கொண்டு வரும்போது நமக்கு ப்ளஸ்ஸாக இந்த இடத்துல கிடைக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்ம 3 + 4 ஓகேவா? இப்போ நம்ம இதிலிருந்து 3வது புள்ளி நமக்கு x என்னது, y என்னது, -2, 7 x3யும் y3யும் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு எனவே 3வது புள்ளி 2, -2, 7 ஆகும். சரியா கண்ணா? உங்களோட வீட்டு பாடத்தை சரியான முறையில் சீக்கிரம் முடிச்சு அனுப்புங்க. முடிந்த வரையில் முடிச்சு அனுப்புங்க. சரியா? இதுதான் உங்களுக்கானது. உங்களுக்கான வீட்டு பாடம் என்ன அப்படின்னா, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட நோட்டை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க.
உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி 5.5ல முதலாவது சம்மும் 2வது சம்மும் வீட்டு பாடம். இந்த கணக்குகளை நீங்க முடிச்சு அனுப்புங்க. சரியா கண்ணா? சேம் அது இதே மாதிரி தான் இருக்கும். உங்களால முடிக்க முடியும். நல்லா முடிச்சு அனுப்புங்க. சரியா? அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம் குழந்தைகளா.